கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். இன்னைக்கு ஆந்திராவில் இருக்கும் ஒரு தலம், தமிழகம் பார்த்தாச்சு, கேரள தேசத்தில் ஒரு தலம், கர்நாடகத்தில் ஒரு தலம். இறைவன் கருணை பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துல ஒரு தலம். லங்கையில் 2 தலம், ஏன்னா அவங்க பக்திக்கு 2 கம்மி தான். இப்போ ஆந்திராவில் கர்னூல் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கும் ஸ்ரீ சைலம் என்ற மிக மிக உன்னதமான புண்ணியமான தலத்தை தரிசிக்க இருக்கின்றோம். ஓங்கோல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரயில் இருக்கு, ரயில் நிறுத்தம் சென்னையிலேருந்து இருக்குது, திருச்சியிலேருந்து 800 கிலோமீட்டருக்கு இருக்குது. இது ஆந்திர மாநிலம் இல்லையா? அந்த ஓங்கோல் அப்படின்ற இடத்திற்கு ரயில் மார்க்கமாக சென்று அந்த நிறுத்தத்தில் இறங்கினோன்னா அங்கேருந்து 188 கிலோமீட்டர் பயணிச்சாதான் ஸ்ரீசைலம். சில ஆலயங்களை ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம். நம்ம ஊர் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு பாடல் பெற்ற தலம். சில ஆலயங்களுக்கு பிரயத்தனப்படணும், அருள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், நேரம் இருக்கணும். அப்படி அருள், ஆரோக்கியம், நேரம், வளம் எல்லாம் இருந்தால் தான் ஸ்ரீ சைலம் அப்படின்ற இந்த மலைக்கோயிலுக்கு சென்று நம்மால் தரிசிக்க முடியும். இந்த ஆலயத்திற்கு செல்வது அவ்வளவு எளிதல்ல, ரொம்ப நிறைய பிரயாணப்படணும். அப்படி மேலே குழன் பள்ளம் மேடுன்னு இருக்கும் பொழுது முதுகு வலிக்கும், இதெல்லாம் மீறி போய் அவரை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமானு தோணும். எப்போ நாவுக்கரசர் உடம்பை தேய்ச்சி மலை மேலே போய் கைலாயநாதரை பார்க்க நினைச்சாரே, அவர் பட்ட கஷ்டத்தை விடவா நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சோன்னா இறை பக்தி இருந்தால் சாதித்து விடலாம். அதனால் இப்போ ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் ஒரே கோயில் ஸ்ரீசைலம், இதை தரிசிக்க இருக்கின்றோம். இறைவன் பெயர் மல்லிகார்ஜுனர். இதை கேட்கும் பொழுதே அர்ஜுனர்னு வர்றதுனால அர்ஜுனரால் பூஜிக்கப்பட்ட லிங்கம். ஸ்ரீ திரு பருப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு தேவார முதலிகள் இந்த கோயிலை போற்றுகிறார்கள். சம்பந்தர் பாடியிருக்கார், நாவுக்கரசர் பாடியிருக்கார், சுந்தரரும் பாடியிருக்கார். மூவராலும் போற்றப்பட்ட தலம். பஞ்ச பாண்டவர்களும் வந்து இந்த ஆலயத்தில் தங்கியிருக்கின்றார்கள். மல்லிகை கொண்டு அர்ஜுனன் பூஜித்ததால் மல்லிகா அர்ஜுனர் அப்படின்ற பெயர். இறைவன் பாரத நாட்டில் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் அருள் பாலிக்கின்றார். எப்படி தெற்குல தேவார பாடல் பெற்ற தலமோ அது மாதிரி பாரதம்னு எடுத்தோன்னா 12 ஜோதிர்லிங்க தலங்கள்னு உண்டு. அதில் ஒரு ஜோதிர்லிங்க தலம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஜோதிர்லிங்க தலம். அது மாதிரி ஸ்ரீ சைலம் மல்லிகா அர்ஜுனம் அப்படின்றதும் ஒரு ஜோதிர்லிங்க தலம். அம்பாள் தன்னுடைய உடல் பாகங்கள் தட்ச யாகத்தில் சிவனை அவமதித்ததால் தன்னையே அந்த ஒரு ஹோம குண்டத்தில் மாய்த்து கொண்டு அவளுடைய பாகங்கள் விழுந்த இடம் சக்தி பீடங்கள்னு பேர். அப்படி ஒரு சக்தி பீடமாக இந்த ஸ்ரீசைலம் போற்றப்படுகின்றது. ஸ்ரீசைலத்தில் எந்த அளவு இறைவன் ஏற்றமோ அது மாதிரி நந்தியம் பகவானும் ஏற்றம். ஏன் நந்தியம் பெருமான் அவதரித்த தலம் இந்த இடத்துல தான் என்னுடைய வாகனம் நந்தி அப்படின்னு சிவபெருமான் ஏற்றுக்கிறார். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாடல் பெற்றும் அல்லது பெறாத சிவாலயங்களில் இருக்கிற சிவனே மகிமை வாய்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய நந்தியையே நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சிவாலயங்களில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். அப்போ நந்தி வழிபாடு பிரதோஷ காலங்களில் சால சிறப்பு. இது எல்லாரும் அறிந்ததே. உணர்வு பூர்வமாக வரங்களை பெறுகின்றோம். ஆனால் நந்தியே அவதரித்த இடம், நந்தியை இறைவன் வாகனமாக கொண்ட இடம், அந்த இடத்துக்கு போய் அங்கே நடக்கிற பிரதோஷ வழிபாட்டு நந்தியை தரிசித்தால் எவ்வளவு புண்ணியம்னு சொல்லவே அவசியமில்லை. ரொம்ப அழகான எழில்மிகு சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான் இந்த ஆலயத்தில் இருக்கார். அது மட்டும் அல்ல, ஒரு நம்பிக்கையும் இருக்கு. நந்தி என்னைக்கு கர்ஜிக்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த கலியுகமானது முடிவு பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த ஸ்ரீ சைலத்தில் இருக்கும் ஆதிசங்கரர் தான் தன்னுடைய உடல் உபாதை தாங்க முடியாமல் இறைவனிடம் மன்றாடும் பொழுது இறைவன் நீ திருச்செந்தூர் போ, உன்னுடைய உடல் உபாதை நீங்க பெறும் என்று ஸ்ரீ சைலத்திலிருந்து ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடி தன்னுடைய நோயிலிருந்து விடுபடுகின்றார். அப்போ ஆதிசங்கரர் இவர்களே வந்திருக்கின்றார்கள் அன்று அந்த ஆந்திராவில் என்றால் நமக்கு இந்த பயணத்தை எல்லாம் பெரிய விஷயமா?
நினைக்கக்கூடாது. அதனால் அடியேன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் அல்ல, இங்கே தலவிருட்சம் மருதமரம். இது மல்லிகார்ஜுனம். அது மாதிரி அதே மருதமரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழகத்தில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர். இதற்கும் அதற்குமே தொடர்பு உண்டு. பருப்பநாயகி என்ற நாமத்தோடு அம்பிகையானவள் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்றாள். தேவார முதலிகள் மூவராலும் போற்றப்பட்ட ஆந்திர மாநிலத்து ஸ்ரீசைலம் அம்பாள் ஏற்றம், இறைவன் ஏற்றம், இயற்கை ஏற்றம், நந்தி ஏற்றம், இப்படி எல்லாம் ஏற்றம் மிகுந்த இந்த தலத்திற்கு வந்தோம் என்றால் வாழ்க்கையில் நமக்கும் கண்டிப்பாக ஏற்றம் உண்டு. அதனால் ஜோதிர்லிங்க தலமாக இருக்கும் ஸ்ரீசைலம் வாருங்கள். மல்லிகா அர்ஜுன பெருமானின் அருளை பெறுங்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.